நான் செய்த பாவம். நான் புண்ணியம் செய்திருந்தால் என் தாய் தந்தை சைவம் உள்ள குடும்பத்தில் நான் பிறந்திருப்பேன். என் தாயும் தந்தையும் நன்றாக சுவைத்து சாப்பிடுகின்ற மக்கள். முன் செய்த வினைப்பயன் அது. அந்த வினை இருந்ததால் தான் நெடுநாட்களாக நான் போராடி வருகிறேன். புலால் உண்ணுகின்ற உயிர் ஜீவகாரணியை கடைப்பிடிக்குமோ நான் பிடிப்பனோ? புலால் உண்ணுகின்றேன். நான் என் முன்னே ஆடு கோழி வெட்டும்போது நான் அதை இறக்க சிந்தை காட்டுவேனும். பாவம் தீர்ந்தது, பக்குவம் வந்தது. புலால் உண்ணுவதை நிறுத்தினேன். அப்போதான் தெரிந்தது ஒரு உயிர் அல்லல் படுவது பற்றி உணர முடிந்தது. ஒரு உயிர் துன்பப்படுவதை கண்டு உணர்கின்ற பக்குவம் எனக்கு வந்தால், ஒருவனுக்கு வந்தால், நிச்சயம் அவன் கடவுள் தன்மை அடைந்து விட்டான். எல்லாம் உள்ள இயற்கை கடவுள், கருணையை வடிவான இயற்கை கடவுள் உள்ளே வந்து விட்டான் என்று பொருள். ஒரு உயிர் துன்பப்படும் போது கண்டு அல்லல் படாது ரசித்தால், அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் நிச்சயமாக என்ன கடவுள் தன்மை வர வேண்டிய அர்த்தம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? சரியா, ஒரு மனிதன் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளோட ஆசி பெற வேண்டும். அதால் படைக்கப்பட்ட காமமும் அல்லது நரகத்தை சொர்க்கத்தை சேர்த்து படைத்திருக்கிறான். நன்மை நல்ல மனசோட. நரகத்தின் துணை இல்லாமல் சொர்க்கத்தை தட்டி எழுப்ப முடியாது. நரகமாகிய அசத்து உடம்பு, சொர்க்கமாகிய சத்து உடம்பு. நரகமாகிய இருட்டு, சொர்க்கமாகிய வெளிச்சம் சேர்த்து வச்சிருக்கான். அது போன்ற அந்த 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 அவனுடைய ஆசி பெறுவதற்கு சைவ உணவு தான் முக்கியம். இதை வலியுறுத்தி சொல்லக்கூடாது. கடைபிடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம போகணும். ஆடுகோழி வெட்டாதுன்னு சொல்லலாம், இங்கே தான் சொல்லணும். கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. அது அவர்களுடைய வினைப்பயன். அவர் செய்கிறான்னு செஞ்சு போகிறான், உனக்கு நட்டம் இல்லை, தடுக்கக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்ள அவர்கள் விருப்பம். புலால் உண்ணாதே, எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் ஆசி பெற முடியாது. புலால் உண்ணாதே, ராமலிங்க சாமிகளுடைய கருணை பெற முடியாது. புலால் உண்ணாதே, ஆசான் ஞானபண்டிதன் ஆசி பெற முடியாது. புலால் உண்ணாதே, அசுத்தமாகிய நரகத்தை நீ நீக்க முடியாது. முன்னுமே இந்த உடம்பு நரகம் இருக்கு, அசுத்தம். மறுபடியும் அசுத்தம் உன்னை சேர்க்காதே, அறிவு மங்கிவிடும் என்று சொல்லலாம். திணிக்கக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை. சொல்லுவது கருணை, திணிப்பது மூர்க்கத்தனம். இப்படி நயமாக சொல்லணும். உனக்கு முன்னமே அசுத்தமாகிய அசிங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் கடவுள். மறுபடியும் அசுத்த உணவாகிய, மறுபடியும் மனசை மாசுபடுத்தக்கூடிய, விகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய, நரகத்துக்கு காரணமான உணவை சாப்பிடான்னு சொல்லலாம். திணிக்கக்கூடாது. இப்படி இருந்தால் நல்லது சொல்லிட்டு நீ போ. வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லா விட்டு. இந்த துறைக்கு ஆகாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும்.